புழல் சிறையில் சவுக்கு சங்கர் உடல் மற்றும் மன ரீதியாக துன்புறுத்தப்படுவதாக அவரது தரப்பு வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். கஞ்சா வைத்திருந்த வழக்கில் சவுக்கு சங்கருக்கு ஜூன் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் பிறப்பித்து மதுரை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணை நீதிபதி செங்கமல செல்வன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி வழக்கு விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பின்னர் இது தொடர்பாக சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சிறையில் சவுக்கு சங்கருக்கு உடல் மற்றும் மன ரீதியாக துன்புறுத்தல்கள் நடைபெறுகிறது என்று தெரிவித்தார். தனக்கு கையில் அடிபட்டிருந்ததா சொல்லியிருந்தாரு. நீதிமன்றத்தில் அதை பதிவு செய்திருந்தாரு. இத்தனைக்கு மேலே அவருக்கு அந்த கையில் அடிபட்டதுக்கான சிகிச்சை வழங்கப்படலை. அதை கடந்த 6/6/2024 திருச்சி நீதிமன்றத்தில் வேற ஒரு வழக்கில் ஆஜர்படுத்தும் போது அதை மறுபடியும் நீதிபதி கிட்ட சொல்லி ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் முறையிட்டு போராடி தான் அந்த கையில் அடிபட்டதுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்னா, அது சவுக்கு சங்கராக இருக்கலாம், சிறையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சாமானியனாக இருக்கலாம், சிறைக்குள் வன்முறை, சிறைக்குள் கொடுமைங்கிறத கண்டிப்பாக நம்ம எதிர்க்கணுங்கிறத நம்மளோட இந்த நோக்கம். அதை தான் முதலிருந்து சொல்கிறோம். சிறை கொடுமைகள் யாருக்காக இருந்தாலும் தவிர்க்கப்படணும்னு சொல்கிறோம். மற்றபடி அவர் மேலே இருக்க வழக்குகள் குறித்து நீதிமன்றத்தில் வழக்குகள் நடக்க போகுது. இது இப்போதைக்கு தான் எஃப்ஐஆர் ஸ்டேஜில் தான் இருக்குது. நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் அது கட்டுப்படுறதுக்கு தயாராக இருக்கோம்.